விஷால் நாடக கலாரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கணிந்த நன்றியை தெரிவித்து வருகிற அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நாடகம் நல்லபடியாக தொடங்கியாச்சு. பயப்பட வேண்டாம், மழை வந்துடுமோ, நாடகத்தை கெடுத்து விடுமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். காரைக்குடியில் அடிச்ச மழை இங்கே அடிக்கிறதுன்னா ஒரு டவுசர் நாளாக தெரிஞ்சிருக்கு இல்லையா? பகவானுக்கு தெரியும். 10 நாடகக்காரர் கலப்ப கெடுக்கப்படாதுன்னு தெரியும். நீங்க யோசிக்கவே வேண்டாம், தைரியமா உட்காந்து போட்டு பார்க்கலாம். என்ன காரணம்னா, நான் ரொம்ப ராசியானவன். ஜாதகத்துல சொல்லியிருக்கேன், நான் கால் எடுத்து வச்சுட்டேன்னா மசூரோட மனைவியா அப்படின்னு நினைக்கப்படாது. காலையில 6 மணி வரைக்கும் இல்லையா, பர்ம பகவானுக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் சொல்லி வச்சிருக்கேன். ஊத்த கடத்துறாத, திருவிழாவை கடத்தப்படாது, காலைல 6 மணிக்கு வா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். தைரியமா இருக்கலாம். காலையில 5:45க்கு நாவடிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும் பாடுவார். அப்படி பாடும்போது மழை அடிச்சு ஊற்றும். அதுக்கு நான் கேரண்டி. அப்படி ஒரு வேலை பெஞ்சிருச்சுன்னா, கப்பல்காரனை கட்டி வச்சிருக்கேன், மழை பெஞ்சிருச்சுன்னா, மழை பெஞ்சிருச்சுன்னா ஊர் கிராமமே சேர்ந்து எனக்கு ஒரு பவுன்ல மோதிரம் போனாங்க. மழைக்கு தான் நானும் வைக்கிறேன். எனக்கு மோதிரம் போனோம். ஒருவேளை தெய்வாதிகளா பெய்யலைன்னா வெட்டிக்காரனை கொண்டு கோயில்ல கட்டி. ஆமா இருக்கா நான் தானே. ஏடா தப்பு பண்ற கூட நீங்க பாடுறது நீ தானியா? வேலை வர்றேன் நாடு சேர்த்து தப்பு பண்றதுனால நீங்க நல்ல பேர் நடிக்கிறாங்க. நல்ல பேரா கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னன்னு சொல்ல வரேன், சொல்லு. நீ தண்ணி மட்டும் தான் பேசுற, நான் தண்ணி விடுமா இல்லையா? நீ முடிச்சா இல்லையா? என்ன உனக்கு எனக்கு பிரச்சனைப்பா? பத்திரிகை பெட்டிக்கான கட்டிக்க சொல்றேன். சொல்லுவேன் என்ன நேரம் ஆகிட்டு சொல்றேன். நாடு செழிக்கு நல்ல மழை வேணும். பிறகு யாரையா நான் தான் பாருங்க, உனக்கே இருப்பாங்க. நீதான் மழை பெய்யும் உனக்கே இருப்பாங்க, என்ன இருப்பாங்க? சொன்னது ரோஷம் பயிர் வருது உனக்கு. நீதானே அம்மா தேவைன்னு ஆரம்பிக்கணும். நீதான் நாடு செழிக்கு நல்ல மழை படிக்கும். நீதான் சரி. அப்ப பேர் என்ன உனக்கு இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சேன். அங்க சரியில்லாம இருக்கு. என்ன பண்றது? அங்க போய் செடி வலிக்காது, நான் இருக்க முடியாது. இருந்தானா முதல்ல என்ன சொல்றோம் எதை சொல்றோம்னு கவனமா கேட்டுக்கணும். ஆவாவன் கத்தி பேசணும்ல, அது தெரிஞ்சு வச்சாதான் தெரியுதா? கவனமா உட்காந்து கேட்டு, அதான் ரொம்ப முக்கியம். ஆளுகளை வச்சு அடிச்சுட்டாங்க. காதும் கேட்கல, கண்ணும் தெரியல, உன்னை வச்சுக்கிட்டு நான் மாறடிக்கிறதுல பெரும் பாடா போயிட்டேன். போயும் பிரயோசனம் இல்லையே. அல்லாஹ்க்கு மேலே தெரியும், அல்லாஹ்க்கு மேலே தெரியும். அப்புறம் தெரியும் நான் தான். யார சொல்ல வர? நீ என்ன சொல்ல வர்ற? உன் குடும்ப பிரச்சனை உன்னோட வச்சுக்கா, என்னையா கொண்டு வைக்கிறேன். என்ன எதுக்கு மரத்தை கட்டி சொல்றேன்? எல்லாத்தையும் சொல்லுவேன். மரத்துல கட்டி வச்சா சொல்லுவேன். வெட்டிக்காரன் பாடனை எவனோ வந்தாலும் அவனை கூட கட்டி வச்சா சொல்லுவேன். அதுல நீ மட்டும் நான் மாட்டலாம். அது ஏன் போவான் கூத்து எப்படி பார்க்கணும்னு எப்படின்னு நான் இப்ப தெளிவா சொல்ல வரேன். ஆரம்பத்திலே இப்படிதான் நல்லா வரேன். நாடகத்தை எப்படி பார்க்கணும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த அளவோட மலுக்கு எனக்கு சரியா கொடுக்க நேரம் அதை பார்த்துக்கோங்க சரியா?